மசோதாக்கள் மீது முடிவெடுக்க ஜனாதிபதிக்கு கால நிர்ணயம் செய்வது தொடர்பான வழக்கில் சுப்ரீம் கோர்ட்டின் அரசியல் சாசன அமர்வு இன்று தீர்ப்பு அளிக்கிறது. தேர்தல் கமிஷன் உள்ளிட்ட அரசியல் சாசன நிறுவனங்கள் மீது ஆதாரமற்ற விஷமத்தனமான கருத்துக்களை கூறி வருவதாக குற்றம் சாட்டி ராகுலுக்கு 16 நீதிபதிகள் உள்பட 272 பேர் கடிதம் எழுதியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையால் பல்வேறு சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. வீடுகளையும் வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் அவதியடைந்தனர். திருச்செந்தூர் கோயில் பிரகாரங்களில் சினிமா பாடல்களுக்கு ரீல்ஸ் வீடியோ எடுக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்திய ராணுவத்துக்கு ரூபாய் 822 கோடி மதிப்பிலான ஆயுதங்களை விற்பனை செய்ய அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ளது. அமெரிக்காவில் விரைவில் ரூபாய் 88 லட்சம் கோடி முதலீடு செய்யப்படும் என ட்ரம்பை சந்தித்த பின் சவுதி அரேபிய இளவரசர் முகமது பின் சல்மான் கூறினார்.